தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பெண்கள் பாதுகாப்பு குழி தோண்டி புதைப்பு. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறித்து இபிஎஸ் தாக்கு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே? தவேக தலைவர் விஜய் கேள்வி. திமுகவில் இருப்பவர்களை எல்லாம் குறிவைத்து அடிக்கிறார்கள். அதில் முதல் பலி நானாகிவிட்டேன். அமைச்சர் KN நேரு பேச்சு. மயிலாப்பூரில் ஹெராயின் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் கைது. 35 கிராம் எடை கொண்ட ஹெராயின் குப்பிகள் பறிமுதல். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நெடுந்தூர ஓட்ட போட்டி அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார். தோல்வி பயம் காரணமாகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை திமுக எதிர்க்கிறது. GK வாசன் குற்றச்சாட்டு. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அரசியலில் நடிக்கக்கூடாது. சரத்குமார் கருத்து. உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் RJD மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல மறுப்பது ஏன்? பிரதமர் மோடி கேள்வி. இந்தியா பஹ்ரைன் 5வது உயர்கூட்டுக்குழு கூட்டம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரை. போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் போராட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். கடந்த 20 ஆண்டுகளாக பீகாருக்கு என்ன செய்தார்கள் என்பதை மோடியும் அமித்ஷாவும் கூற வேண்டும். பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம், 10 பேர் பலி. சென்னையில் பரவலாக மழை, கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.